ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மிளகு பொங்கல் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு இந்த மிளகு பொங்கலுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சட்னியோடு அந்த மிளகு பொங்கல் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் முந்திரி கூட இருந்து நெய் இருந்து சாப்பிட்றா தான் சூப்பராக இருக்கும் பொங்கல். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மிளகு பொங்கலுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், பச்சை பயிறு, ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளரு. கருகிடாமல் லைட்டாக சூடுபடுத்தினா போதும், கலர் மாறிடக்கூடாது, அதே கலர் இருக்கணும். சூடுபடுத்திக்கிட்டால் போதும், இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் அரிசி, பச்சரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பும் சேர்த்துருங்க. சூடாக இருக்குது. நல்லா ஒரு 3 டைமு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வைங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பொங்கல் ரெடி பண்ணிட்டு வரைக்க நெய் விட்டுக்கலாம். இப்போதைக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. இஞ்சி சேர்த்தா தான் இந்த மிளகு பொங்கலுடைய டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். மிளகு, ஜீரகம், இஞ்சி 3மே. தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு போதும். பார்த்தீங்களா, இஞ்சி சேர்த்து மிளகோட வாசனை சூப்பராக வாசனையாக இருக்க பாருங்க. இந்த டைமில் ஒரு டம்ளர் தண்ணி. இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள், அளவு பாருங்கள், அந்த விளிம்பு வரைக்கும் வருது பாருங்கள் தண்ணி. இது மாதிரி நிறைய நம்ம இது வரைக்கும் தான் அளவு எடுத்த அரிசி தலை தட்டி எடுத்துருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். பச்சை பருப்புக்கு அரை டம்ளர் தான். இங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. பாசி பருப்புக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நம்ம எடுத்த அளவுக்கே வச்சா போதும். நல்ல குழைய வேணும் அப்படின்னு சொன்னாக்கா பாசி பருப்பு 2 டம்ளர் அளவாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மிளகு பொங்கலுக்கு கல் உப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. பாருங்கள், அரிசி நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அப்படியே சேர்த்துடலாம் அரிசியை. 2 டம்ளர் அரிசி இது. மிளகு, இஞ்சி எல்லாம் இருந்தால் பசங்க எடுத்து தான் வைப்பாங்க. நீங்கள் இது கூட சேர்க்கும்போது தண்ணியில் நல்லா கொதித்து அந்த சாறு நல்லா இறங்கி இருக்கும். பொங்கல் சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம். அப்படியே குக்கர் போட்டு மூடி வச்சு இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. என்னுடைய குக்கர் 2 விசில் வந்தால் பொங்கல் ரெடி ஆகிடும். உங்களுடைய குக்கர் எத்தனை விசில் வருதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மிளகு பொங்கலுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். இஞ்சி அதே மாதிரி தோல் நீக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். இதை ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு தேங்காய் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு
இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இது பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இது பாருங்கள், பொட்டுக்கடலை 2 பேட்சாக அரைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஜாராக இருக்குது, அதில் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் அப்படியே இருக்கும். இப்பொழுது கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் சட்னிக்கு கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி. இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எல்லாம் அரைச்சிட்ட பிறகு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி இருக்கணும். பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னொரு பேட்சாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். ஜாரில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சட்னி தானே தாளிக்க போகிறோம், கம்மியாகவே எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு வரமிளகாய், நம்ம அப்படியே சட்னியில் கொட்டிடலாம். அப்படியே தாளிச்சதை சட்னியில் அப்படியே கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சேர்த்துருங்க. சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்க பாருங்கள். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேறு எடுத்துகிட்டு பொங்கல் ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, பொங்கல் ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நெய் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் நிறையா விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி ஒரு கைப்பிடிக்கு மேலே இருக்குது. முந்திரி தான் மிளகு பொங்கல்னாலே முந்திரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. தீயை வந்து குறைவாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கலர் மாறிடும். கருவேப்பிலை, அவ்வளோதான், வெடிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம அப்படியே பொங்கலில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதை கலந்து விட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட பாருங்கள் அடி பிடிக்காத கரெக்டாக இருக்கும் நம்ம வச்ச தண்ணி அளவு. இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா மசிச்சிருக்கும். திறந்தாலே ஒரே வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த நெய் தாளிச்சத்தை விட்டோன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தரங்க. அப்போ தான் இந்த சூட்லேயும் கொஞ்சம் நல்லா பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம தாளிச்சதை கொட்டிடலாம். தாளிச்சதை இப்போ லாஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் பாருங்கள் ஜீரகம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போது நல்லா கலந்து விடுங்க.
இதுதான் இங்கே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நெய், பச்சை நெய் உருகுனது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சேர்த்துருங்க. இந்த சூட்லேயே பாருங்கள் உருகி எடுத்து பாருங்கள். இந்த டேஸ்ட்டு அது நெய் வந்து நல்லா காஞ்சிடுது. இப்போ இந்த பொங்கல் கூடயே இருக்கிறதால இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு பொங்கல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மிளகு பொங்கல் ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புரட்டாசி மாதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சனி, 2வது சனி, 3வது சனிக்கு கூட சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் பிரசாதமாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மிளகு பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.